வெரி குட் மார்னிங் டு ஆல். ஆல்ரெடி போன கிளாஸில் நம்ம இந்த பிஜிடிஆர்பிக்கான யூனிட் 7ல் இந்த ரியேஜன்ஸ் சரிங்களா, இந்த ரியேஜன்ஸை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தோம். கம்ப்ளீட் இன்ட்ரொடக்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதில் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தது இந்த ரியேஜன்ஸில் நியூக்ளியோஃபிலிக் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸில் லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஸ்டடி பண்ணது நியூக்ளியோஃபிலிக் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். இந்த நியூக்ளியோஃபிலிக் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் உடைய ஒரு ஆர்டர் பார்த்தோம். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், தென் லித்தியம் போரோ ஹைட்ரேட், தென் சோடியம் போரோ ஹைட்ரேட். இதனுடைய ரெடியூசிங் கேரக்டருடைய ஆர்டர் வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதுக்கான ரீசன் போலாரிட்டி. இது அலுமினியத்துக்கு ஹைட்ரஜனுக்கு இருக்கக்கூடிய பாண்டிங் நேச்சர் மோர் போலார், ஸோ மோர் ரியாக்டிவ். லித்தியம் ஹைட்ரஜன் பாண்டிங் போரான் ஹைட்ரஜன் பாண்டிங் லெஸ் போலார் லெஸ் ரியாக்டிவ்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கேட்டகரி லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், லித்தியம் போரோ ஹைட்ரேட் அண்டு சோடியம் போரோ ஹைட்ரேட். இந்த ரெண்டையும் ஸ்டடி பண்ணும்போது காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனுடைய டெண்டன்சி பேஸ் பண்ணி பார்த்தோம். காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனுடைய டெண்டன்சி பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு லித்தியம் ஸ்மாலர் சைஸ் கேட்டையான் அண்டு சோடியம் லார்ஜர் சைஸ் கேட்டையான் கம்பேரிட்டிவ்லி. ஸோ லித்தியம் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனுடைய டெண்டன்சி மோர், ஸோ மோர் ரியாக்டிவ். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ரெடியூசிங் கேரக்டருடைய ஆர்டர், இந்த ஆர்டர் வந்து நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது இந்த ரியேஜன்ஸில் எலக்ட்ரோஃபிலிசிட்டி, அதாவது எது வந்து மோர் ரியாக்டிவாக இருக்குது அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது எலக்ட்ரோஃபிலிசிட்டி ஆர்டர். இந்த எலக்ட்ரோஃபிலிசிட்டி ஆர்டரில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது நமக்கு கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். நமக்கு ஆல்ரெடி தெரியும் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். இதில் இந்த கார்பனைல் காம்பவுண்ட்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, all the carbonyl compounds act as a electrophile. All the carbonyl compounds act as a electrophile. They are the electron deficient species. All the carbonyl compounds act as a electron deficient species. They can act as a electrophile அப்படின்னு பார்த்தோம். ஸோ கார்பனைல் காம்பவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் ஆல் த கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் ஆக்ட் ஆஸ் ஏ எலக்ட்ரோஃபைல் ஆர் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீசிஸ். மோஸ்ட் ஆஃப் த கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் திஸ் சென்டர் டெல் பாசிட்டிவ் அண்ட் டெல் நெகட்டிவ். ஸோ எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் ரெடிலி அட்டாக் டு த கார்பனைல் சென்டர். ஸோ இந்த கார்பனைல் சென்டர் பொறுத்த வரைக்கும் சி டபுள் பாண்ட் ஜென்ரல் கார்பனைல் சென்டரில் இந்த கார்பன் ஹைலி டெல் பாசிட்டிவ் அண்டு டெல் நெகட்டிவ். இந்த டெல் பாசிட்டிவ் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆக நியூக்ளியோஃபிலிக் உடைய அட்டாக் மோஸ்ட் ஃபேவரபுளாக நடக்கும். நமக்கு மோஸ்ட் ஃபேவரபுள் அட்டாக். அப்போ டெல் பாசிட்டிவ் கேரக்டரை பொறுத்து வரக்கூடிய இன்கமிங் நியூக்ளியோஃபைல் ரியாக்ஷன் வந்து வேகமாக நடக்கணும் அப்படின்னா இந்த டெல் பாசிட்டிவ் கேரக்டர் மோர் டெல் பாசிட்டிவ் கேரக்டராக இருந்தால் ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாகவும், லெஸ் டெல் பாசிட்டிவ் கேரக்டராக இருந்தால் ரியாக்ஷன்ஸ் வந்து ஸ்லோவாகவும் நடக்கும். அதை பொறுத்து இந்த எலக்ட்ரோஃபிலிசிட்டி ஆர்டரில் நமக்கு ஃபஸ்ட்டு கேட்டகரி வரக்கூடியது ஒரு கார்பனைல் காம்பவுண்ட்ஸில் ஒரு ஆசிட் குளோரைட் ஜென்ரலாக ஆர் சி டபுள் பாண்ட் சிஎல் ஜென்ரல் ஆசிட் ஹாலைட். நெக்ஸ்ட்டு கேட்டகரி கார்பனைல் காம்பவுண்ட்ஸில் ஆல்டிகேட், இது ஆசிட் ஹாலைட் ஜென்ரலாக ஃபஸ்ட்டு கேட்டகரி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஆல்டிகேட், தென் கீட்டோன் ஆர் CO ஆர் அல்லது இங்கே ஒரு மித்தில் குரூப் we can provide the ஒரு கீட்டோன். நெக்ஸ்ட்டு ester, this is the ketone, this is the ester. Next one carboxylic acid, C double bond OH, carboxylic acid. Next one amide, CONH2, general amide. சரிங்களா. இப்போ இதில் கார்பனைல் அதாவது ஆசிட் ஹாலைட் இஸ் த மோஸ்ட் நியூ எலக்ட்ரோஃபிலிசிட்டி, தென் ஆல்டிகேட், தென் ketone, then ester, then carboxylic acid. லீஸ்ட் ரியாக்டிவ் அல்லது லீஸ்ட் கார்பனைல் சென்டர் வந்து இந்த அமைட் குரூப். ஸோ இதுதான் ஓவரால் ஆர்டர் ஆஃப் நியூக்ளியோஃபிலிசிட்டி. சரிங்களா. ஓவரால் ஆர்டர் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிசிட்டி ஆர்டரில் ஆல்ரெடி எலக்ட்ரோஃபிலிசிட்டி அப்படிங்கிறது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சென்டர், மோர் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சென்டர். அப்போ இங்கே இருக்கக்கூடிய கார்பனைல் காம்பவுண்ட்ஸில் இருக்கக்கூடிய டெல் பாசிட்டிவ் கேரக்டர், more del positive character in the acid halide, then aldehyde, ketone, ester, carboxylic acid and amide. These are the overall order of
எலக்ட்ரோஃபிலிசிட்டி. ஸோ இன்கமிங் நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணுறதுல ஸோ வெளியிலேருந்து வரக்கூடிய இந்த நியூக்ளியோஃபைல் எங்கே மோர் ஃபேவரபுளாக அட்டாக் நடக்கும் அப்படின்னா இந்த ஆசிட் ஹாலைடில் தான் மோர் ஃபேவரபுள் அட்டாக் நடக்கும். நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ இதுக்கான ரீசன் வந்து பாருங்கள், சரிங்களா? இந்த ஆர்டருக்கான ரீசன், இந்த ஆர்டருக்கான ரீசன்ஸில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஆசிட் ஹாலைட் RC டபுள் பாண்ட் ஜென்ரலாக CO Cl தான். இப்போ இதில் குளோரினுக்கு மேலே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, லோன் பேர் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட். ஸோ ரெசனன்ஸ் இருக்குது ப்ளஸ் R, இதில் ரெசனன்ஸ் எஃபெக்ட் இருக்குது. அண்டு கார்பனை கம்பேர் பண்ணும்போது குளோரின் மோர் நெகட்டிவ், ஸோ -I. ஸோ இது ரெண்டு எஃபெக்ட் இருக்குது. ஒன்று -R, அதாவது ரெசனன்ஸ் எஃபெக்ட் இருக்குது. அனதர் ஒன் இஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட் நமக்கு இருக்குது. இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது த்ரூ த பாண்ட் வழியாக நடக்கக்கூடிய எஃபெக்ட். ஒன்று பாண்ட் வழி எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணலாம், ஆர் பாண்ட் வழி எலக்ட்ரான்ஸை வித்ட்ரா பண்ணலாம். பாண்ட் வழி எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணால் ப்ளஸ்ஸு, பாண்ட் வழி எலக்ட்ரான்ஸை வித்ட்ரா பண்ணால் நமக்கு டொனேட் பண்ண ப்ளஸ்ஸு, வித்ட்ரா பண்ணால் -I. ரெசனன்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் டைப்பான ரெசனன்ஸ் நமக்கு ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரெசனன்ஸ் ரெண்டுமே. ஜென்ரலாக ஹாலஜன்ஸை பொறுத்த வரைக்கும் அக்கார்டிங் டு த IR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி படி, அதாவது மற்ற எல்லா ஃபேக்டர்லையுமே பார்த்திங்கன்னா ரெசனன்ஸ் தான் மோர் டாமினேட்டிங் கேரக்டர். பட் ஹாலஜன்ஸில் -I இஸ் த மோஸ்ட் டாமினேட்டிங் கேரக்டர் கம்பேர் டு த +R. ஸோ இதை பொறுத்து நமக்கு மோர் டாமினேட்டிங் கேரக்டர்னு சொல்லக்கூடியது -I. ஸோ இங்கே இருக்கக்கூடிய டெல் பாசிட்டிவ் கேரக்டர், இது டெல் பாசிட்டிவ், இங்கே டெல் நெகட்டிவ். இந்த கார்பன்லேருந்து குளோரின் பாண்ட் வழியாக எலக்ட்ரான்ஸை வித்ட்ரா பண்ணும்போது இதனுடைய டெல் பாசிட்டிவ் கேரக்டர் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ இட் இஸ் த ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஸோ இதில் மோஸ்ட் டாமினேட்டிங் கேரக்டர்னு சொல்லக்கூடியது -I. மோஸ்ட் டாமினேட்டிங் கேரக்டர் -I த்ரூ த பாண்ட் வழியாக எலக்ட்ரான்ஸை வித்ட்ரா பண்ணக்கூடிய நேச்சர் இந்த ஆசிட் ஹாலைடுக்கு உண்டு. தென் ஹைட்ரஜன், இட் இஸ் அ நியூட்ரல் ஸ்பீசிஸ், எலக்ட்ரான்ஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய நேச்சர் கம்மி. ஸோ இதில் டெல் பாசிட்டிவ் கேரக்டர் ஆஸ் யூஷுவல் என்ன இருக்கோ அந்த டெல் பாசிட்டிவ் கேரக்டர் இருக்கும். தென் இந்த கார்பன், இங்கே இருக்கக்கூடிய டெல் பாசிட்டிவ் அப்படிங்கிறது ஒரு sp2 கார்பனுக்கு நியரஸ்ட் இருக்கக்கூடிய கார்பன். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும், ரெசனன்ஸ் எஃபெக்ட் இருக்குது, அதாவது நம்ம ஹைப்பர் கான்ஜுகேஷன் அல்லது இண்டக்டிவ் எஃபெக்ட்னு சொல்லலாம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு கார்போகேட்டையான், கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல் அண்டு அல்கீன் டைப்பான கேட்டகரியில் தான் நமக்கு ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடியது இண்டக்டிவ் எஃபெக்ட், பாண்ட் வழி எலக்ட்ரான்ஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய இந்த மெத்தில் குரூப் பாண்ட் வழி எலக்ட்ரான்ஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய குரூப். ஸோ இது ரெண்டுக்கான இது டெல் பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட். இதில் இந்த டெல் பாசிட்டிவ் கேரக்டர் ஆல்ரெடி டெல் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா டெல் பாசிட்டிவாக இருந்தால் ரியாக்ஷன் வந்து வேகமாக நடக்கும். பட் எலக்ட்ரான்ஸை கொடுக்கும்போது இந்த டெல் பாசிட்டிவ் கேரக்டர் என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. டெல் பாசிட்டிவ் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆக தான் ரியாக்ஷன் வந்து மோர் ஃபேவரபுளாக நடக்கும், ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ டெல் பாசிட்டிவ் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகும்போது நமக்கு ஸோ இந்த மெத்தில் குரூப் ஷோ பண்ணக்கூடிய எஃபெக்ட் வந்து இந்த C டபுள் பாண்டுவோ இங்கே இருக்கக்கூடிய CH3, இந்த CH3 இந்த டெல் பாசிட்டிவ்க்கு எலக்ட்ரான்ஸை +I எஃபெக்ட், அதாவது பாண்ட் வழி எலக்ட்ரான்ஸை வந்து கொடுக்கறதுனால நமக்கு இருக்கக்கூடிய இந்த டெல் பாசிட்டிவ் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகுது. டெல் பாசிட்டிவ் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆனால் தான் நமக்கு ரியாக்ஷன் வந்து மோர் ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ இந்த 3 கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஆசிட் ஹாலைட், அதுக்கப்புறம் ஆல்டிகேட், தென் கீட்டோன். ஸோ இந்த ஆர்டர். இப்போ இந்த 3 கேட்டகரியுமே பார்த்தீங்கன்னா ஆர் ஜென்ரலாக கார்பனைல் காம்பவுண்ட்ஸில் OR அண்டு OH அண்டு NH2 இந்த 3லையுமே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன். நமக்கு ஆல்ரெடி தெரியும் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி நைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன். ஆக்சிஜன் இஸ் த மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். டொனேட்டிங் நேச்சர் அப்படிங்கிறது லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ், மோர் டோனர். ஸோ டொனேட்டிங் நேச்சர் நைட்ரஜன் கம்பேர் டு த ஆக்சிஜன். ஆல்ரெடி தெரியும் நமக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் டு த டொனேட்டிங் நேச்சர். ஸோ லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ், மோர் டோனர். அப்படி பார்க்கும்போது நைட்ரஜன் டியூ டு த ரெசனன்ஸ், இந்த நைட்ரஜன் இங்கே இருக்கக்கூடிய ரெசனன்ஸ் வழியாக எலக்ட்ரான்ஸை கொடுக்கும்போது இந்த டெல் பாசிட்டிவ் கேரக்டர் அதிகமாக டிக்ரீஸ் பண்ணக்கூடிய. இப்போ இதெல்லாமே ரெசனன்ஸ், இதுவும் ரெசனன்ஸ் வழியாக எஃபெக்டை ஷோ பண்ணக்கூடியது, இதுவும் ப்ளஸ்ஸாக ரெசனன்ஸ் எஃபெக்டை ஷோ பண்ணக்கூடியது, இதுவும் ரெசனன்ஸ் எஃபெக்டை ஷோ பண்ணக்கூடியது. பட் ரெசனன்ஸ் வழியாக எஃபெக்டை ஷோ பண்ணாலையும் எது ஈஸியாக ரெசனன்ஸுக்கு எலக்ட்ரான்ஸை ப்ரொவைட் பண்ணுமோ அப்போ டெல் பாசிட்டிவ் கேரக்டர் அதிகமாக டிக்ரீஸ் ஆகும். ஸோ நைட்ரஜன் இஸ் ரெடிலி available to the lone pair of electron readily donating to the resonance. So del positive character decreases comparatively ஆக்சிஜனும் ரெசனன்ஸ் வழி எலக்ட்ரான்ஸை கொடுக்குது, டெல் பாசிட்டிவ் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகுது. பட் கம்பேரிட்டிவ்லி நைட்ரஜன் லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ், மோர் டோனர். ஸோ நைட்ரஜன் தான் ஃபஸ்ட்டு கொடுக்குது, ஸோ லீஸ்ட் கேட்டகரி. இந்த ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது OR அண்டு OH
இந்த OR அண்ட் OH நமக்கு குரூப் அதாவது குரூப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் சொல்லும்போது குரூப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கான்செப்ட்னு சொல்லலாம். அது பேர் என்னது? குரூப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கான்செப்ட். ஆல்ரெடி நமக்கு தெரியும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் சொல்லக்கூடியது எலமெண்டல் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கான்செப்ட். பட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் சொல்லக்கூடியது குரூப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. இந்த குரூப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி செக் பண்ணி பார்க்கும்போது OR greater than OH, அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது OR அண்ட் OH அப்படிங்கிறது எலக்ட்ரான்ஸை வித்ட்ரா பண்ணக்கூடிய நேச்சர். அப்போ எலக்ட்ரான்ஸை OHஐ கம்பேர் பண்ணும்போது OR அதிகமான ரெசனன்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே ரெசனன்ஸ் எஃபெக்ட் வந்து சேம். இதுவும் ப்ளஸ் ஆர் சேம், இங்கேயும் ப்ளஸ் ஆர் சேம். ஏன்னா இதுவும் ஆக்சிஜன், இதுவும் ஆக்சிஜன். பட் இதில் ரெசனன்ஸ் எஃபெக்ட் வந்து சேமாக இருக்கிறதுனால அடுத்து நம்ம சோப் பண்ணக்கூடியது என்ன எஃபெக்ட்? மைனஸ் எஃபெக்டை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது குரூப் அக்கார்டிங் டு த ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி OR இஸ் த மோஸ்ட் மைனஸ் எஃபெக்ட் கம்பேர்ட் டு த OH. ஸோ ப்ரியாரிட்டி. அப்போ மைனஸை அப்படிங்கிறது இதை கம்பேர் பண்ணும்போது இது மோர் மைனஸை அப்படின்னா எலக்ட்ரான்ஸை வித்ட்ரா பண்ணக்கூடிய நேச்சர் அதிகமாகுது. எலக்ட்ரான்ஸை வித்ட்ரா பண்ணக்கூடிய நேச்சர் அதிகமான டெல் பாசிட்டிவ் கேரக்டர் அதிகமாகுது. ஸோ டெல் பாசிட்டிவ் கேரக்டர் அதிகமாகும் போது நமக்கு இந்த எலக்ட்ரோஃபிலிசிட்டி நேச்சர் அதிகமாகுது. ஸோ ஓவரால் ஆர்டர் பார்க்கும்போது இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் சரிங்களா, ஆசிட் ஹாலைட், then aldehyde, then ketone and ester, carboxylic acid and amide is the electrophilicity order of these are the functional group. சரிங்களா, இந்த மாதிரி இதில் வரக்கூடிய ஒவ்வொரு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், லித்தியம் போரோஹைட்ரேட், சோடியம் போரோஹைட்ரேட் இது எல்லாத்துக்கும் நம்ம அந்த ஆர்டர் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இதுக்கு வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஆசிட் ஹாலைட், அந்த கம்பேரிட்டிவ்லி அந்த எலக்ட்ரோஃபிலிசிட்டி ஆர்டர் ஆசிட் ஹாலைட், தென் aldehyde, then ketone, then our example CH3, then ester, then carboxylic acid, then amide or CONH2. இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு கேட்டகரி நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், சோடியம் போரோஹைட்ரேட். நமக்கு ஆல்ரெடி தெரியும் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், நமக்கு இந்த ஆர்டர் நமக்கு தெரியும். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், then lithium borohydride, then sodium borohydride. இதுதான் அந்த ரெடியூசிங் கேரக்டருடைய ஆர்டர், அதாவது ரெடியூசிங் பவர் உடைய ஆர்டர். ரெடியூசிங் கேரக்டர், மோர் ரெடியூசிங் கேரக்டர் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். ஸோ இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ஆசிட் ஹாலைடை ரெடியூஸ் பண்ணுது, ஆல்டிகைடை ரெடியூஸ் பண்ணுது, கீட்டோனை ரெடியூஸ் பண்ணுது, எஸ்டர், carboxylic acid and amide. All the functional groups are reduced by the lithium aluminum hydride. First category எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இதை கம்பேர் பண்ணும்போது லித்தியம் போரோஹைட்ரேட். லித்தியம் போரோஹைட்ரேட் வரும்போது நமக்கு ஆசிட் ஹாலைடை ரெடியூஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆல்டிகைடை ரெடியூஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கீட்டோன்ஸை ரெடியூஸ் எல்லாமே எப்படி ரெடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். தென் எஸ்டரை ரெடியூஸ் பண்ணுது, பட் கார்பாக்சிலிக் ஆசிட் and amide does not reduced by the lithium borohydride. சரிங்களா, நெக்ஸ்ட் இது கம்பேரிட்டிவ்லி சோடியம் போரோஹைட்ரேட் வரும்போது ஆல்ரெடி தெரியும் சோடியம் போரோஹைட்ரேட் அப்படிங்கிறது ஆல்டிகைடை ரெடியூஸ் பண்ணும், தென் கீட்டோனை ரெடியூஸ் பண்ணும், ஆசிட் ஹாலைடை ரெடியூஸ் பண்ணும், ஆல்டிகைடை ரெடியூஸ் பண்ணும், தென் கீட்டோனை ரெடியூஸ் பண்ணும். பட் எஸ்டர், கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் amide does not reduced by the sodium borohydride. This is the most important table in reducing character. சரிங்களா, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், சோடியம் போரோஹைட்ரேட் அண்டு லித்தியம் போரோஹைட்ரேட், தீஸ் ஆர் த கேரக்டர். சரிங்களா, இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணணும். சரிங்களா, அதுக்கப்புறம் லித்தியம் போரோஹைட்ரேட் வந்து கார்பாக்சிலிக் ஆசிடையும் அமைடியும் ரெடியூஸ் பண்ணாது. மற்ற இருக்கக்கூடிய கேட்டகரி எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எல்லாத்துக்கும் மெக்கானிசம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இதுக்கு எதுக்கெல்லாம் மெக்கானிசம் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், டீட்டெயில்டாக நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா, இதில் ரொம்ப முக்கியமாக நெக்ஸ்ட்டு கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீமோ செலக்டிவ். இதெல்லாமே நம்ம சிலபஸில் இருக்குது. கீமோ செலக்டிவிட்டி அல்லது கீமோ செலக்டிவ் இன் நேச்சர். கீமோ செலக்டிவிட்டி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கீமோ அப்படிங்கிறது ஃபங்க்ஷனல் குரூப். கீமோ அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப். செலக்டிவிட்டி அப்படிங்கிறது செலக்டிவ் நேச்சர். செலக்டிவிட்டி அல்லது செலக்டிவ் எதை செலக்ட் பண்ணுது? ஃபார் எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு கார்பனைல் காம்பவுண்ட் இருக்குது, ஒரு எஸ்டர் ஃபங்க்ஷனல் குரூப் சிமிலர் டு த ஒரு கார்பனைல் ஃபங்க்ஷனல் குரூப். நம்ம ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணலாம். ஒரு சோடியம் போரோஹைட்ரேட். சோடியம் போரோஹைட்ரேட்டில் நமக்கு சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடியது, மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய சால்வெண்ட் வந்து மெத்தனால்.
சரிங்களா. பட் வாட்டர் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய சால்வெண்ட் வந்து மெத்தனால். சப்போஸ் இந்த கேட்டகரியில் நம்ம மெத்தனால் யூஸ் பண்ணுறதா வச்சுக்கலாம், இல்லைனா வாட்டர் யூஸ் பண்ணுறதா வச்சுக்கலாம். இப்போ இதனுடைய நேச்சர் என்ன, இங்கே இருக்கக்கூடிய கார்பனைல் காம்பவுண்ட்ஸில் ஆல்ரெடி தெரியும். சோடியம் போரோஹைட்ரேட் அப்படிங்கிறது ஆசிட் ஹாலைடை ரெடியூஸ் பண்ணும், ஆல்டிகைடை ரெடியூஸ் பண்ணும், அண்டு கீட்டோனை ரெடியூஸ் பண்ணும். எஸ்டர் கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் அமைட் டஸ் நாட் ரெடியூஸ்ட் பை த சோடியம் போரோஹைட்ரேட். பட் இங்கே எஸ்டர் இருக்குது. எஸ்டர் ஃபங்க்ஷனல் குரூப்பை இங்கே இருக்கக்கூடிய சோடியம் போரோஹைட்ரேட் டஸ் நாட் ரெடியூஸ்ட். பட் இங்கே இருக்கக்கூடிய கீட்டோன்ஸ் என்ன பண்ணும், இது ரெடியூஸ் பண்ணும். சரிங்களா. அப்போ கீட்டோ அப்படிங்கிறது ஃபங்க்ஷனல் குரூப். 2 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. எனி ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப் வில் பி செலக்டட். இட் இஸ் கால் த கீமோ செலக்டிவ் இன் நேச்சர். அப்போ கீமோ செலக்டிவ் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய இந்த கார்பனைல் காம்பவுண்ட்ஸ், நம்ம இதை மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன். வரக்கூடிய சோடியம் போரோஹைட்ரேட், இந்த சோடியம் போரோஹைட்ரேட்லேருந்து வரக்கூடிய H- அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹைட்ரைடிக் ரெடியூசிங் ஏஜென்ட் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் சென்டரான கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அட்டாக் பண்ணும்போது C டபுள் பாண்டு இருந்தது, டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டு O- வரும். இதிலிருந்து வரக்கூடிய ஒரு ஹைட்ரஜன். தென் இந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த மெத்தனால் இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது O- அண்டு H+. இந்த H+ அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்னவோ மாறும் அப்படின்னா, இங்கே இந்த ஓவரால் இந்த குரூப் இருக்குது, இங்கே ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு OH மாறும். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப் எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த கேட்டகரியில் இங்கே OH, ரிமைனிங் இருக்கக்கூடிய C டபுள் பாண்ட் O அண்டு OR மாறும். இதுதான் நமக்கு தேவையான ப்ராடக்ட். அப்போ இங்கே இருக்கக்கூடிய எஸ்டர் ஃபங்க்ஷனல் குரூப், இந்த இதுக்கான ஆன்சர் வந்து இதான் இதுக்கான ஆன்சர். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கீட்டோன் ஒன்லி ரெடியூஸ்டு பை த சோடியம் போரோஹைட்ரேட். இது சோடியம் போரோஹைட்ரேட்டில் கீட்டோன் வந்து ரெடியூஸ் ஆகுது, பட் எஸ்டர் டஸ் நாட் ரெடியூஸ்டு பை த சோடியம் போரோஹைட்ரேட். ஸோ கீமோ செலக்டிவ் அல்லது கீமோ செலக்டிவிட்டி அப்படிங்கிறது எனி 2 or 3 ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தாலையும் நமக்கு எனி ஃபங்க்ஷனல் குரூப், அதாவது 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, 3 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னா செலக்டிவாக எந்தெந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை வந்து செலக்ட் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை செலக்ட் பண்ணி ரெடியூஸ் பண்ணக்கூடிய கேரக்டர் தான் கீமோ செலக்டிவ். ஸோ அதனால தான் நம்ம ஜென்ரலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, சோடியம் போரோஹைட்ரேட் இட் இஸ் ஹைலி கீமோ செலக்டிவ் இன் நேச்சர். பட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் இப்போ இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸில் இருக்குது, பட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ஆனதில்லை. இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸை கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் நாட் ஏ கீமோ செலக்டிவ் நேச்சர். பட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கீமோ செலக்டிவ் நேச்சர். இப்போ நமக்கு சோடியம் போரோஹைட்ரேட் இருக்குது, நமக்கு ஒரு ஆசிட் ஹாலைட், ஆல்டிகைட் அண்டு கீட்டோன் இதெல்லாமே ரெடியூஸ் பண்ணோம். பட் எஸ்டர் கார்பாக்சிலிக் ஆசிட் அமைட் இதில் என்ன பண்ணாது, ரெடியூஸ் பண்ணாது. ஸோ கீமோ செலக்டிவ் அப்படிங்கிறது 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பை செலக்ட் பண்ணுறது, இன்னொரு ஃபங்க்ஷனல் குரூப்பை ரெடியூஸ் பண்ணாமல் விடுது. அப்போ இட் இஸ் கால்ட் த கீமோ செலக்டிவ் இன் நேச்சர். ஸோ இந்த கேட்டகரியில் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது இந்த டேபிள் ரொம்ப முக்கியமான ஒரு டேபிள். சரிங்களா. இந்த டேபிளை வச்சு நமக்கு இதெல்லாம் ஒரு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ரெடியூஸ் பண்ணும், சோடியம் போரோஹைட்ரேட் ரெடியூஸ் பண்ணும், அதே மாதிரி லித்தியம் போரோஹைட்ரேட் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம இந்த யூனிட் நம்பர் 7 வரக்கூடியது ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், 1 by 1 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இதே டாப்பிக்கில் இதுக்கான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம 1 by 1 பார்க்கலாம். தேங்க்யூ.